அம்மா பாய் கம்முரு கூட சேர்த்து வச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. கம்முருவை விட்டுறாதீங்கக்கா. கம்முரு பார்வதா அல்டி ஐயோ வேற லெவல் காம்போ. See you tomorrow. கண்டிப்பா வருவோம் உங்களை பார்க்க. கண்டிப்பா வீடியோ மட்டும் போடுங்க மேம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு ஒரு வாரம் ஆகியிருந்தாலும் அதில் கலந்துகிட்ட கண்டஸ்டன்ஸை பத்தின தகவல்கள் தான் தொடர்ந்து சோஷியல் மீடியால பேசு பொருளா இருந்துகிட்டு வருது. அதுவும் அவங்க எங்க போறாங்க, யார்கிட்ட போறாங்க, என்ன செய்யறாங்கன்னு இப்படி எல்லாமே அவங்களுடைய ஃபேன்ஸால கவனிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ண திவ்யா கணேஷ் மற்றும் மற்ற கண்டஸ்டன்ஸை விட மக்களால அதிகமா கவனிக்கப்படுறவங்கன்னா அது விஜய் பார்வதியும் கமருதீனும் தான். சொல்லப்போனா இவங்க டாப் 5ல வருவாங்கன்னு பலராலையும் எதிர்பார்த்த நிலையில அவங்களுடைய செயலால ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தது அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில அதிருப்தியை கொடுத்திருந்தது. அதே நேரத்துல அவங்க நிறைய பேருடைய வெறுப்பையும் சம்பாரிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில ஆதரவு குரல்கள் சோசியல் மீடியால ஒழிச்சுக்கிட்டே தான் இருந்தது. இதனுடைய விளைவா பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலேக்கு விஜய் பார்வதி மற்றும் கமருதீனை இன்வைட் பண்ணி அவங்களுக்கான மரியாதையை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது இன்டர்வியூ கொடுப்பாங்களான்னு அவங்க ஃபேன்ஸ் பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில ரீசெண்டா ஃபேன்ஸ் மீட் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க பார்வதி கார்ல வந்து என்ட்ரி கொடுத்தப்ப அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் மேலதாளத்தோட டான்ஸ் ஆடி அவங்கள வெல்கம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து எக்ஸைட்டான பார்வதியும் காருக்குள்ள இருந்தபடியே டான்ஸ் ஆடி இருக்காங்க. இப்ப இந்த வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால வேகமா பரவிக்கிட்டு வருது. இப்படி இருக்கிற நிலையில பார்வதி ஃபேன்ஸ் மீட்டை முடிச்சுட்டு தன் அம்மாவோட கார்ல கிளம்புறப்ப ஃபேன் ஒருத்தங்க பார்வதியோட அம்மா கிட்ட கமருதீன் கூட பார்வதியை சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் சிரிச்சிருக்காங்க. மேலும் அதே ஃபேன் பார்வதி கிட்ட கமருதீனை விட்டுறாதீங்க, கமருதீன் பார்வதி தான் வேற லெவல் காம்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்வதி ஓகேன்னு சொல்ற வகையில தலையாட்டிக்கிட்டே சிரிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் ஃபேன்ஸ் மீட்ல சிங்கம் போல தைரியமா இருக்கக்கூடிய பெண் தான் தனக்கு மனைவியா வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் பார்த்த பலரும் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் உங்களுடைய பேர் உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.